என்னைய பண்ண கொலை பண்றதுக்கு சின்ன ஐடியா தானே கொடுத்த என்னைய ஒண்ணு பண்ணாது. நான் தான் அவங்களை சதக்குன்னு குத்தனேன். தங்கச்சியையும் மாப்பிள்ளையும் உள்ள தலனை அரண்டவங்கனுக்கு இருந்ததெல்லாம் பயங்கர மாதிரி நான் இல்லன்னு பிரார்த்தனைங்களே. இதுக்கே இப்படின்னா நாளைக்கு போலீஸ் கூட்டிட்டு போய் முட்டிக்கு முட்டி லட்டியில தட்டினா எல்லாத்தையும் கொட்டிடுவீங்க போல இருக்கு. நம்மளவே ஏமாத்தி இந்த குட்டி பிசாசு நாம பண்ண கொலைய வீடியோ எடுத்துட்டாளா? இது நாளைக்கு கோர்ட்டுக்கு போய் சேர்ந்தா தானே அவங்களுக்கு விடுதலை, நமக்கு தண்டனை. சேர விட மாட்டேன். இப்பவே இதை கொளுத்திடுறேன். எங்க டேப்பு டேப் எங்க என்னது எங்க இருக்குது பாருங்களேன். நான் வச்சிருக்கேன். அந்த கேசட் யாருக்கிட்ட போயிருக்குங்கிறது எனக்கு தெரியும். நாளைக்கு கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி எப்படி என் கைக்கு வரவழைப்பேங்கிறது எனக்கு தெரியும். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட பிறகு சமர்ப்பித்துள்ள சாட்சியங்களையும் ஆதாரங்களையும் வைத்துக் கொண்டு without fear or prejudice இந்த கோர்ட் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது. அவர் கேசட்டை புடிக்கிட்டு போறாரு. ஒரிஜினல் கேசட்டை வச்சுக்கிட்டு டூப்ளிகேட் கேசட்டை விடுறா. இந்த புடிச்சுக்கோ.
இந்தியன் பீனல் கோட் செக்ஷன்ஸ் 302, 306 பிரகாரம் குற்றம் சந்தேகத்துக்கிடமில்லாமல் நிரூபிக்கப்பட்டு விட்டபடியால் கொலை குற்றம் சாட்டப்பட்டுள்ள தியாகராஜன், லக்ஷ்மி இவர்களை இல்லவே இல்ல. இந்த பழையத்துல இருந்தது எங்க அப்பா அம்மா இல்ல, எங்க மாமா தான். ஏனம்னா இந்த கேசட்டை போட்டு பாருங்க. யுவர் ஆனர், குழந்தை கேசட்டை உங்ககிட்ட ஒப்படைக்கிறதுக்கு முன்னால இந்த குழந்தையை விசாரிக்க எனக்கு அனுமதி வேணும். எஸ், ப்ரொசீட். ஸ்ரீதேவி, ஸ்ரீதேவி, ஸ்ரீதேவி. நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மை தவிர எதுவும் இல்லை. நான் எத்தனை சினிமா பார்த்திருக்கேன், எல்லாத்துலயும் இது என்ன சொல்றீங்க? என்னடா வம்பா இருக்குது? யுவர் ஆனர், இந்த குழந்தைக்கு நிறைய சினிமா படம் பார்க்கிற பழக்கம் உண்டுன்னு நினைக்கிறேன். கைண்ட்லி நோட் திஸ் பாயிண்ட். இந்த பாயிண்ட் தேவைதானா? எஸ் யுவர் ஆனர், நிறைய சினிமா படம் பார்க்கறதுனால இந்த குழந்தையுடைய பிஞ்சு நெஞ்சில நஞ்சு கலந்து இருக்குது. அதை இப்ப கொஞ்சம் கொஞ்சமா கக்க போகுது. I see. You got a point there. தொடர்ந்து கேளுங்க. ஏமா, உன் பேர் என்ன? இப்பதான் 3 தடவை ஸ்ரீதேவி ஸ்ரீதேவி கூப்பிட்டாங்க. காது என்ன செவிடா? தூக்க சைஸ்ல இருந்தாலும் நல்ல வக்கனையா பேசுறியே. ஏமா ஸ்ரீலேகா? என் பேர் ஸ்ரீலேகா இல்ல, ஸ்ரீதேவி. காதுதான் செவிடுன்னு நினைச்சேன், மறுபடியும் உண்டா? அது போட்டோம். என்ன இது? கேசட். இது கூட தெரியாது? தெரியும். இது எப்படி உனக்கு கிடைச்சது? கடையில இருந்து வாங்க. அதுவும் தெரியும். உன் கைக்கு இது எப்படி வந்துச்சுன்னு கேக்குறேன். அதுவா இல்ல, நானா இருக்கேன். இதுல என்ன இருக்குது? டேப் இருக்குதுன்னு சொல்லாத. இதுல என்ன பதிவு செஞ்சிருக்குதுன்னு கோர்ட்டுக்கு சொல்லு. எங்க மாமா, குயிலு, சால்ரா அவங்க 3 பேரும் எப்படி கொலை செஞ்சாங்கன்னு வாயால சொன்னதை இந்த வீடியோல எடுத்துருக்கேன். பொய், பச்சை பொய், பகிரங்க பொய், இமாலய பொய். ஒரு சின்ன பொண்ணு வீடியோ கேமராவில படம் எடுத்து பதிவு செஞ்சிருக்குன்னா அதை நம்பவே முடியல. இந்த பொண்ணு நம்ம காதுல பூ சுத்தல, மலர் வளையத்தைய மாட்ட பாக்குது. யுவர் ஆனர், சின்ன பொண்ணு, அதுவும் நம்ம நாட்டு பொண்ணு, இதுக்கு இவ்வளவு திறமை இருக்குதா? எனக்கு சிரிப்பு வருது, ஆனால் சிரிக்க முடியல. ஏன் சார், நம்ம நாட்டு பொண்ணுங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு கேவலமா? ஆமா சார், 3 வயசு பொண்ணு ஜப்பான்ல கார் ஓடுனா நம்புவீங்க. 4 வயசு பொண்ணு ரஷ்யால நாளெல்லாம் கடல்ல நீச்சல் அடிக்குன்னா கை தட்டுவீங்க. 10 வருஷத்துக்கு அப்புறம் நடக்க போற விஷயத்த ஒரு 5 வயசு பொண்ணு அமெரிக்கால சொல்லிச்சுன்னா ஆணு வாய் பொண்ணு பாப்பீங்க. ஆனா நம்ம நாட்டு பொண்ணுங்க எது செஞ்சாலும் ஏன் சார் கேவலமா நினைக்கிறீங்க? இந்தியாவை அன்னைக்காண்டதோ ஒரு பொம்பளை சார், தமிழ்நாட்டை இன்னைக்கு ஆள்றதோ ஒரு பொம்பளை சார். யுவர் ஆனர், இந்த சாட்சி என்ன போட்டு குழப்புது. குழப்பத்துக்கு என்ன நீங்க குட்டையா? அனாவசிய பேச்சு வேண்டாம். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. இந்த கேசட்ல என்ன இருக்கு? உங்க கேள்விக்கு பதில் இந்த கேசட்ல இருக்கு. போட்டு பாருங்க, தெரியும். ஏமாற்றாதே ஏமாற்றாதே, ஏமாறாதே ஏமாறாதே, ஏமாற்றாதே ஏமாற்றாதே, ஏமாறாதே ஏமாறாதே. ஐயோ, கேசட் மாடி போச்சு. ஏன் இந்த வக்கீல் தான் மாத்திட்டாருன்னு சொல்ல. தபா, இந்த கேம்ஸ் எல்லாம் இங்க காட்டாத. இது ஸ்கூல் பிளே கிரவுண்ட் இல்ல, கோர்ட். எனக்கே சில சமயம் பயமா இருக்குது. அப்ப என்ன சொன்னேன்? அமெரிக்க பொண்ணு செஞ்சா ஆச்சரியப்படுறோம், பாரிஸ் பொண்ணு செஞ்சா பாராட்டுறோம், ரஷ்ய பொண்ணு செஞ்சா குஷி ஆயிடுறோம்னு சொன்னேன்ல. இப்பவாவது புரியுதா? நம்ம நாட்டு பொண்ணுங்களுக்கு பாண்டி ஆட தெரியும், தாயக்கட்டை உருட்ட தெரியும், வாய் வலிக்கு அரட்டடிக்க தெரியும், பவரு முட்டை திங்க தெரியும். உண்மையை சொன்னா எரியுது இல்ல? ஏன் அழுவுற? என்னாச்சு? குழந்தை அழுகுங்க. உட்வாட்ஸ் கிரேப் வாட்டர் கொடுக்க சொல்லு. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க அம்மா அதைத்தான் கொடுத்தாங்க. எங்க அம்மா சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க பாட்டி அதைத்தான் கொடுத்தாங்க. நான்சென்ஸ். ஐ எம் வெரி சாரி யுவர் ஆனர். இல்லையா சாவடிக்க பாக்குறேன், உன்னை வெட்ட வச்சு கொல்றேன் பாரு. வா வா, இந்த குடி குடி குடி. கொண்டு வந்த இந்த கேசட் குற்றவாளிகளுக்கு சாதகமாக அமையும் என்று நினைத்தோம். துரதிருஷ்டவசமாக அப்படி அமையவில்லை. ஆகவே இந்த கோர்ட் அந்த சாட்சியத்தை நிராகரித்து விட்டு தீர்ப்பை வழங்குகிறது. குற்றவாளிகளான தியாகராஜன், லக்ஷ்மி ஆகிய இருவரையும் செக்ஷன் இந்த
காப்பாத்திட்டேன். நான் மட்டும் பெருசா என்னையா பண்ண? கொலை பண்றதுக்கு சின்ன ஐடியா தானே கொடுத்த, என்னைய ஒண்ணும் பண்ணாது. நான் தான் அவங்கள சதட்டுன்னு குத்தனை, தங்கச்சியையும் மாப்பிள்ளையும் உள்ள தலனை. அரண்டவங்கனுக்கு இருந்ததெல்லாம் பயங்கர மாதிரி நான் இல்லன்னு பேணாத்துறீங்களா? இதுக்கே இப்படின்னா நாளைக்கு போலீஸ் கூட்டிட்டு போய் முட்டிக்கு முட்டி லட்டியில தட்டினா எல்லாத்தையும் கொட்டிடுவீங்க போல இருக்கு. இந்த வழக்கில் தீர்ப்பு சொல்ல வேண்டிய நேரத்தில் ஒரு குழந்தையின் அசாத்தியமான சாமர்த்தியத்தாலும் தெய்வ அருளாலும் ஆர்ஜி எனப்படும் ஆர் கணேஷ் என்பவரும் குயிலி என்பவரும் தான் உண்மையான குற்றவாளிகள் என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதற்கான வழக்கு தனியாக நடைபெறும். அதுவரை இவர்கள் இருவரையும் சிறையில் வைக்குமாறு இந்த கோர்ட் ஆணையிடுகிறது. நிரபராதிகளான தியாகராஜனையும் லட்சுமியையும் இந்த கோர்ட் விடுதலை செய்கிறது.